ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரவையை வச்சு ஒரு சாஃப்டான டேஸ்டான ஒரு புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு எந்த பாத்திரத்தில் இந்த புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை நல்லா அந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறணும். நான் இன்றைக்கி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கிறலாம். ஆயில் இல்லைன்னா பட்டர், அதுக்கப்புறமா நெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த டைமில் டக்குன்னு இதை க்ரீஸ் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். அப்புறம் நம்மளுடைய வேலை எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். இப்போ நம்ம அதை க்ரீஸ் பண்ணி தனியாக வச்சதுக்கப்புறமா நம்ம கேரமல் பண்ணிடலாம். கேரமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது மொத்தமாக 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை இருக்கும். ஸ்பூன் அளவில் எடுத்திங்கன்னா 3 ஸ்பூன் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து விடுங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அந்த சர்க்கரை தானாகவே உருக ஆரம்பிக்கும். அது அப்படியே உருகட்டும். ஆனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்ல லிக்யூடாக தண்ணி மாதிரி நல்லா உருகிட்டு ஒரு கலரில் வரும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கலர் வர்றது வரைக்கும் அதை கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி ஆயிடுச்சுல, கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பேக்கிங் ட்ரே, அதில் இதை சேர்த்துடலாம். இந்த வேலையை நீங்கள் சட்டுன்னு செய்யணும். இல்லைன்னா உடனே அது கட்டியாக ஆரம்பிக்கும் இந்த சுகர் சிரப்பு. அதனால் டக்குன்னு அந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டோ இல்லை நீங்கள் டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிஃபன் பாக்ஸ், நீங்கள் எது க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது இப்படியே ஆற விடுங்க. நம்ம புட்டிங் செய்கிறதுக்குள்ளே இது நல்லா ஆறிட்டு நல்லா கடிமன் ஆயிரும். அது வரைக்கும் இது சைடில் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேனில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், இந்த கப்பில் நான் 1/2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு மனம், நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகி வரும் பொழுது இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கிறலாம். இந்த 1/4 கப் சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை இருக்கும். பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை இருக்கும். நம்ம கேரமல் பண்ணும்போது யூஸ் பண்ணோம்ல, அதே அளவு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இதுவுமே 3 ஸ்பூன் அளவு ரவை தான். ஸோ 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் ரவை. அதே போல் ஸ்பூன் அளவில் எடுத்தோன்னா 3 ஸ்பூன் சர்க்கரை, 3 ஸ்பூன் ரவை. இது போல் தான் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க. இது கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போது இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும். இந்த ரவை வறுத்த ரவையான்னு கேட்பீங்க. நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த ரவையும் சேர்க்கலாம், இல்லை வறுக்காத ரவையும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பால் பாயாசத்துக்கு செய்வோம்ல, அது போல தான். நம்ம கேசரி பதத்துக்கு ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இன்னும் 2 நிமிஷம் கிண்டினேன். இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறும் பொழுது இன்னுமே நல்லா கெட்டியாகும். அதனால் இது கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். முழுமையாக ஆறணும் அப்படின்றது கிடையாது. வெது வெதுப்பான சூடுக்கு வந்தால் போதும். இப்போது வேறு ஒரு பவுலில் 2 முட்டையை நான் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் 2 முட்டை கூட சேர்க்க தேவையில்ல, 1 சேர்த்தா கூட போதும். இதுக்கு அளவு முக்கியம் கிடையாது. நீங்கள் 1 முட்டை சேர்த்து செய்தால் கூட இந்த புட்டிங் அப்படியே நான் செய்கிறது போலவே வரும். எனக்கு முட்டை டேஸ்ட்டு பிடிக்குன்றதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறலாம் இதுக்கு பதிலாக, முட்டைக்கு பதிலாக. இப்போ இந்த முட்டையை நல்லா இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அடித்ததுக்கப்புறமா நம்ம ஓரளவுக்கு ஆற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த ரவை கலவை, அதை சேர்த்துடலாம். இது இப்போ வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது. ரொம்ப ஆறி இருக்குது அப்படின்னு இல்லை, வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த முட்டை கூட சேர்த்துட்டு நல்லா மறுபடிக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த ரவை கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முழுமையாக சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையிடையில சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா ரவை கலவையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். பாருங்கள், மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம பேக்கிங் ட்ரேயில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கேரமலை கூட ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மாவு கலவையை சேர்த்துடலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சியை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கணும். நம்ம இப்படி தூக்கி ஊற்றினோன்னா இப்படி இருக்கணும். இப்போ நம்ம மாவு கலவையை அந்த பேக்கிங் ட்ரேயில் ஊற்றியாச்சு. அந்த கேரமலைஸ் பண்ணி நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கேரமல், அது நல்லா கட்டியாக இருக்கும் நம்ம இந்த கலவையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அதில் சேர்த்துட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கிறலாம்.
கண்டிப்பாக இதுக்குள்ளேயும் ஒரு மூடி போடணும். இந்த உள்ள பேக்கிங் ட்ரே இருக்குல்ல, அதுலேயும் ஒரு மூடி போடணும். அதுக்கு மேலே அந்த இட்லி பாத்திரத்தை வச்சு மூடணும். எப்படி நம்ம இட்லி அவிப்போம், தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு அவிப்போம்ல, அதே போல தான். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் அதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இது வெந்துருச்சா வேகலையான்னு தெரியறதுக்கு ஒரு கத்தி விட்டு பாருங்கள். இந்த மாதிரி கத்தியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்திருக்குல்ல, இப்போ இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு முற்றிலும் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை ஃப்ரீசரில் தூக்கி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வைங்க. வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இல்லை நீங்கள் இருக்க இடத்துல குளிர்காலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்லாம். இப்போ இங்கே குளிர்காலம் அப்படின்றதுனால நான் ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கல, அப்படியே நான் எடுத்து சாப்பிட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு இப்படி கவுத்தி எடுத்துடணும். கவுத்திட்டு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இது போல் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுச்சு பாருங்கள். வாவ், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றணும். இல்லைன்னா இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பீசஸாக போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி ஓடிடும். பாருங்கள், கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம கேரமல் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம், ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்ருப்போம். நீங்கள் இந்த புட்டிங் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். கேரமல் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ கேரமலில் ஒரு புட்டிங் செய்கிறோம், அதுவும் இவ்வளோ எளிமையாக வீட்டில் செய்கிறோன்னா கண்டிப்பாக செய்து பாருங்கள். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வராங்கன்னா சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். அதே போல் குழந்தைங்க விருப்பப்பட்டு கேட்கும் பொழுது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கலை, மைதா எதுவும் சேர்க்கலை. ஸோ ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எனக்கு 9 பீசஸ் வந்துச்சு. இப்போ ஸ்பூன் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கல்ல. வாய்க்குள்ளே வச்சதும் அப்படியே உள்ளே போயிடும். அவ்வளோத்துக்கு சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.